பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் at Manapakam. For booking, contact 9564012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் குமுதம் ஐபிஎல் ஸ்பெஷல். கிரிக்கெட்னா எல்லாருக்குமே பிடிக்கும். பட் கிரிக்கெட்டுக்கே பிடிச்ச ஒருத்தர்னா அது எம்எஸ் டோனி. டெஃபினட்டாக அந்த அளவுக்கு அவர் 3 கப்பு ஜெயிச்சதா, இல்லை அவரோட பெர்ஃபார்மன்ஸா, டிஆர்எஸ்சியே டோனி ரிவ்யூ சிஸ்டம்னு சேஞ்ச் பண்ணதா, அவரோட ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்டம்பிங் அண்ட் க்ளவ் ஒர்க்கா, எல்லாமா இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு முன்னேறுமா இல்லையா, இதை கிளியர் கட்டாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக கன்வே பண்ணிட்டோம். இதை பற்றி பேசுறதுக்காக செகண்ட் டிவிஷன் பிளேயர் ராகேஷ் இஸ் ஹியர். வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம் பாஸ். ஆஸ் அ கிரிக்கெட்டராக டோனி இந்த சீசன் தான் கடைசியா இந்த ஐபிஎல்லோட டோனி ஆட மாட்டாரா? ஏன்னா லேப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருந்தது, ஐ மீன் சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம் சேப்பாக்கில். இன்னும் சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனல்ஸில் வந்து சிஎஸ்கே வந்து சேப்பாக்கில் தான் நடக்க போகுது, சிஎஸ்கே தகுதி பெற்றா. பட் அதுக்கு முன்னாடி சென்ட் ஆஃப்லாம் கொடுத்துட்டாங்களே, தான் கடைசி சீசன் அவருக்கு. கண்டிப்பாக லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறப்போ ஒரு சொல்லியிருப்பார் தோனி, இந்த வருஷம் தான் பெஸ்ட்டு டைம் டு ரிட்டையர் இந்த டைம் தான். ஏன்னா வந்து கப் அடிச்சுட்டு கொடுத்துட்டேன், இந்த டைம் தான் ரிட்டையர் ஆகணும். பட் ஆனால் லாஸ்ட் இயர் வந்து ஃபைனல்ஸ் அகமதாபாத்தில் நடந்துச்சு. ஓகே. ஸோ சென்னை க்ரௌட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் என்ன டிசைட் பண்ணார்னா, கீப்பிங் இன் மைண்டு இன்ஜுரி எல்லாமே அவர் மைண்டில் இருந்துச்சு. இன்னொரு 9 monthஸில் நான் ரெடி ஆகிட்டு வந்து சென்னை க்ரௌடுக்காக நான் ஒரு சீசன் விளையாடி கொடுப்பேன்னு சொன்னதை இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்காரு தோனி. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லீக் கேம் சென்னையில், அடுத்து சென்னையில் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் பிளே ஆஃப் ஒரு மேட்சும் ஃபைனல்ஸ் ஒரு மேட்சும் சென்னையில் இருக்குது. ஸோ சிஎஸ்கேவோட பொசிஷன் இப்போது கொஞ்சம் ஒரு 70-30 இருக்கிறதுனால மேபி அவங்க போகலன்னா இங்கே லாஸ்ட் சென்ட் ஆஃப் பார்ட்டிக்காக நேற்று ஒரு லேப் ஆஃப் ஆனர் கொடுத்து க்ரௌடை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அமைச்சிருக்காங்க. க்ரௌடுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு, மேட்ச் முடிஞ்சு யாரும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் போகாதீங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே அங்கே உட்காந்துருந்தாங்க. டோனியும் பெரிய தலையும் சின்ன தலையும் டென்னிஸ் ஆடினாங்க. டோனியோட சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரியே தான் இருந்தது. ஆஸ் யூஷுவலாக சேப்பாக்கில் நடக்கிற அந்த மாதிரி லேப் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை. இந்த டோனியை வந்து மெயினாக அவங்க எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஒரு ஸ்பெக்டேட்டர் கூட சொன்னார், என்னோடய ஃப்ரெண்டு மேட்ச் பார்த்து, என்னங்க இந்த அளவுக்கு க்ரௌடு டெசிபிள்ஸ் அதிர்ந்து விட்டால் பிஎம் ஆகிடுவார் போல இருக்கு அப்படின்னு, அந்த அளவுக்கு சப்போர்ட்டு. தோனி பிளான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த சீசன் வந்து சென்னை க்ரௌடுக்காக ஆட போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் போன இடம் ஃபுல்லாகவே அந்த டெசிபிள்ஸ்லாம் 125 128 போய் ஹோல் ஆஃப் இந்தியாவே இப்போ தோனிக்காக இந்த ஐபிஎல் பார்க்குறாங்களோன்னு தோணுச்சு. இந்த சீசன் ஆஃப் ஐபிஎல் தோனி தான் சூப்பர் ஸ்டார். அவரோட லாஸ்ட் சீசன் கண்டிப்பாக. ஸோ நல்ல ஒரு சென்ட் ஆஃப் நேற்று சென்னையில். அண்ட் மோர் ஓவர் இப்போ சான்சஸ் ஆர் ஹை பிளே ஆஃப்ஸ்க்கு. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்ப க்ரூஷியல் மேட்ச் ஆர்சிபியோட. ஸோ அந்த மேட்ச் நல்லாயிருக்கும். தோனி இந்த சீசன் கப்போட முடிச்சார்னா ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சிஎஸ்கேவோட சான்சஸ் ஃபார் பிளே ஆஃப், அவங்க சிஎஸ்கே தான் நம்பர் 2ல் இருக்காங்க. ஐ மீன் ரன் ரேட்டில், நெட் ரன் ரேட்டில் +ல் 0.528 இருக்காங்க. லிஸ்ட்டில் டேபிளில் 3rd பொசிஷனில் இருக்காங்க. இப்போ ஆர்சிபியோட சிஎஸ்கே ஆட வேண்டிய மேட்ச் இருக்குது. ஸோ ஆர்சிபிக்கு அது நாக் அவுட் மாதிரி தான் இல்லையா? பட் சிஎஸ்கேக்கு அது தோத்தாலும் சான்ஸ் இருக்கா? தோத்தாலும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்எஸ்ஜி 2 மேட்ச் தோத்தாங்கன்னா சிஎஸ்கே ஸ்ட்ரெயிட்டாகவே 14 பாயிண்ட்ஸோட குவாலிஃபை ஆகிடுவாங்க. எல்எஸ்ஜிக்கு ஏன்னா வந்து இவங்க யார் கூடயுமே மேட்ச் இல்லை, எம்ஐ கூடயும் டெல்லி கூடயும் மேட்ச் இருக்குது. ஸோ அவங்க 2 மேட்ச்சுமே தோத்தாங்கன்னா சிஎஸ்கே ஸ்ட்ரெயிட்டாகவே குவாலிஃபைடு. ஸோ அதனால் ஆர்சிபிக்கு இது நாக் அவுட். சிஎஸ்கேக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது தோத்தாலுமே. பட் தோக்கக்கூடாது. டெஃபினட்டாக சேப்பாக்கில் இன்னொரு வாட்டிய டோனியை ஃபைனலாக நம்ம மறுபடியும் பார்க்கணும் அவரை. இப்போ வந்து எம்ஐ ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆயாச்சு அண்டு பஞ்சாபும் எலிமினேட் ஆயாச்சு. இன்னைக்கு குஜராத் வர்சஸ் கேகேஆர் 63rd மேட்ச். ரெயின்காக ஒரு பால் கூட போடாமல் அபேண்டன் ஆகி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நேச்சுரலி அவுட் ஆகிட்டாங்களா? ஜிடி எலிமினேட்டட், கேகேஆர் குவாலிஃபைடு. கேகேஆர் தான் முன்னாடியே குவாலிஃபை ஆகிட்டாங்களே. ஸோ இன்னைக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஓகே. எந்தெந்த இப்போ கேகேஆர் குவாலிஃபை ஆயாச்சு, 2nd பொசிஷனில் ராஜஸ்தான் இருக்காங்க, 3rd வந்து சிஎஸ்கே. ஸோ யார் நம்பர் 4ல் யாரெல்லாம் போகிறதுக்கு இன்னும் இப்போ சான்ஸ் இருக்குது? கேகேஆர், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே. என்னோட நான் 4 டீம்ஸ். ஹைதராபாத், ஆமாம் சிஎஸ்கே. ஏன்னா ஹைதராபாத்துக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அவங்க 14 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஹைதராபாத் டாப் 2க்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், 2 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா. ஆனால் இப்போ மெயின் எல்லாருமே வந்து அந்த May 18th அந்த ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் தான் இப்போ வந்து
ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஃபைனல்ஸ் நடக்கிற மாதிரி அது ஒரு மேட்சாக இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் கோலி, இந்த பக்கம் தோனி, 2 பேருமே க்ரன்ச் சுச்சுவேஷன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸு. கோலி பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவில் ஸ்ரீலங்கா கூட 38 ஓவர்ஸில் 300 அடித்த சேஸ் பண்ண மேட்ச் அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. பாகிஸ்தான் கூட T20 வேர்ல்டு கப்பில் அடித்த மேட்ச்சு. அந்த மாதிரி க்ரன்ச் மேட்சஸ்லலாம் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் தோனி, அவருக்கு அந்த மாதிரி க்ரன்ச் சுச்சுவேஷனில் க்ரன்ச் மேட்சஸ் இந்த மாதிரி மேட்சஸில் தான் அவரோட இன்வால்மெண்ட்டும் ஸ்பெஷலிஸ்ட். அவர் இவ்வளோ நாள் ஜெயிச்சதுக்கு உண்டான காரணமும் அதுதான். சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார், அது பெரிய ரிசல்ட் கொடுக்கும். அங்கே தான் தோனி. ஸோ இந்த 2 பேருமே கிளாஷ் ஆகிறது வந்து May 18th ஒரு நம்ம ஊரில் டிராஃபிக் இருக்குது, அதை அன்றைக்கி ஃப்ரீயாக போகலாம். எல்லாரும் உட்காந்து வீட்டில் மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, May 18 ரொம்ப வைட்டல். பட் RCB பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6 மேட்சஸ் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து மிக பிரம்மாண்டமான பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸ். டீம் டு வின் லைன் ஆஃப் 5 மேட்சஸ். பாஷா சாரை கேட்டோம், சிஎஸ்கே எப்படியுமே எக்ஸாமுக்கு கடைசியாக படிப்பாங்களே அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான், அச்சா புச்சான்னு வந்துருவாங்க, கட்டாயம் வந்துருவாங்கன்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ இப்போ RCB இருக்கிற ஃபார்மும் சிஎஸ்கே ஓகே, லாஸ்ட் மேட்ச் சூப்பர் ஃபார்ம், போலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ மோதனா யாருக்கு அதிக சான்சஸ் இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே தான் சார். ஏன்னா RCBயில் இப்போ ஒரு மெயின் ட்ராபேக் என்னன்னா, வில் ஜாக்ஸ் இங்கிலாந்து போயிட்டார். அவர் தான் இப்போ டாப் ஃபார்மில் இருந்தார். இப்போ அவரை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் பிளேஸில் மேக்ஸ்வெல் வருவார். அவர் இப்போது அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பிரேக் அப்புறம் உள்ளே வராரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியாது. பட் சிஎஸ்கேக்கு ஹை சான்சஸ். ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் நிறையா வாட்டி சிஎஸ்கே இருந்திருக்காங்க, நிறையா வாட்டி குவாலிஃபை ஆயிருக்காங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த டைமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி மேட்சை திருப்பணும், எங்கே ஸ்லோ டவுன் பண்ணணும், எங்கே ஆக்சிலேட் பண்ணணுன்றது பிகைண்ட் த ஸ்டெம்ஸ் ஒரு ஜாம்பவான் இருக்கார் தோனி. அவர் கண்டிப்பாக அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் சிஎஸ்கே 100% வின் பண்ணுவாங்க இந்த மேட்ச். ஆனால் இந்த சீசன் கரெக்டான ஆர்டரில் அவர் வரல. அவர் முன்னாடியே வரணும். அவர் வந்து 4th டவுன்லாம் வரலாம். பட் 8th டவுன், 7th டவுன், 9th டவுன்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அநியாயமாக இருக்குது டோனி. பட் அவரோட ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லை. அவருக்கு இன்னும் இந்த மூட்டு கால் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் லேட்டாக இறங்கி கம்மி பால் ஆடுறாரா? கண்டிப்பாக இருக்குது சார். ஏன்னா ஒரு டீமுமே எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபைட் ரோல்ஸ் கொடுத்துருவாங்க சார். ஸோ இப்போ தோனி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் 2 overs போயிட்டு 4 6 அடிக்க போகிறேன், இது பிளான்டுனா அங்கேருந்து மாறவே மாட்டாங்க. ஓகே. ஸோ நீங்கள் என்னவே நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 overs முன்னாடி 7 wickets விட்டுருந்தாலுமே லாஸ்ட் 2 ஓவரில் ஒரு விக்கெட் விழுந்தால் தான் தோனி உள்ளே வருவார். ஸோ அது தெரிஞ்சிச்சு, அது பிளான். ஏன்னா அவருக்கு முட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், ஃபாஸ்ட் 2s 3s ஓட முடியாது தெரியும். நின்று அடிக்க போகிற 6 லாஸ்ட் 2 ஓவரில் 4 6 பட்டா டீமுக்கு தான் யூஸ்ஃபுல். ஸோ அதுதான் பிளான் தோனி. மேலே அடிக்கிறதுக்கு ருத்துராஜ், சிவம் டுபே எல்லாரும் இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த May 18th மேட்ச் எனக்கு சிஎஸ்கேல சிவம் டூபேன்ற ஒரு பிளேயர் இருக்கார். அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப ட்ரம் கார்டு மாதிரி எனக்கு. ஆமாம், ஆரிச்சாமி தான் மேட்சை திருப்பக்கூடிய பிளேயராக இருப்பார். ஏன்னா பெங்களூரில் ஆடுறாங்க, சின்ன கிரவுண்டு. RCB போலர்ஸ் பற்றி தெரியும் நம்மளுக்கு, அவங்க வீக் லிங்கே போலிங் தான். ஸோ சிவம் டூபே என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அவர் தான் ட்ரம் கார்டு நம்மளுக்கு. ஓகே, எலிமினேட்டர் இருக்குது, குவாலிஃபயர்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 2ல் வந்தால் தான் பெனிஃபிட் இல்லையா? ஆமாம். 3rd 4th பிளே ஆஃபில் வந்தால் அந்த பிளேஸில் வந்தால் கொஞ்சம் ரிஸ்க் தான். எலிமினேட்டர் மேட்ச் ஒன்று ஆடணும். ஸோ உங்களோட கணிப்பு பிரகாரம் சிஎஸ்கே எந்த பொசிஷனில் வரும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே 2 இல்லைனா 3 சார். ஏன்னா 3 போயிட்டாங்கன்னா எலிமினேட்டர், 2னா திருப்பி ஒரு குவாலிஃபயர் இருக்கும். பட் சிஎஸ்கே எதுவே இருந்தாலும் டாப் 4 வந்துட்டா சிஎஸ்கே கிங். அங்கேருந்து அவங்க ஃபைனல்ஸ் தான் ஸ்ட்ரெயிட். டாப் 4ல் வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே ஃபைனல்ஸ். ஸோ அதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. நல்ல வேளை மும்பை வேறு இந்த டைமில் இல்லை. அதனால சிஎஸ்கே கண்டிப்பாக டாப் 4 வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. சேப்பாக் ஹோம் கிரவுண்டு, அங்கேருந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது நம்ம டீம். சிஎஸ்கே சேப்பாக்கில் ஆடினாங்க. ஓகே, ஃபைனலில் யார் ஆடுவாங்கன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? எனக்கு KKR vs சிஎஸ்கே தான் வேணும். ஸோ ஏன்னா KKR பார்த்தீங்கன்னா கன் டீம். அவங்க இப்போ அவங்களும் ஃபில் சால்ட்டை மிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க ஆனால் இந்த ஸ்டேஜில் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ஒருத்தர் வெளியே போகிறாருங்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் இப்போது அசால்ட் பண்ணுற சால்ட்டு அவரே மிஸ் பண்ணாதுக்கு நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஃபிஸ்ஸுக்கு இல்லை, பத்தி இல்லை, ரொம்ப தூரம் போயிட்டாரு. நம்ம ஸ்பின்னர்ஸ் போதும் சார் நம்மளுக்கு. ஏன்னா இப்போது ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர், தீக்ஷனா இருக்கார். ஸோ நம்ம ஸ்பின் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி KKRக்கும் அவங்களும் ஸ்பின் அட்டாக், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், அவங்க 2 பேர் பாலை தேட வேண்டியதாக இருக்குது. 8 ஓவர், அவங்க 8 ஓவர் தான் மேட்ச் மாதிரி இருக்குது. இப்போது இன்னும் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, சுனில் நரேன் ஓப்பனிங் வந்துட்டார். சுனில் நரேன் ஓப்பனிங் வந்ததுனால அவங்க நம்பர் 9 வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் வச்சுருக்காங்க. ரமன்தீப்லாம் நம்பர் 8ல் வராரு, அவர் ப்ராப்பர் பேட்ஸ்மேன். ஸோ KKR வெரி ஸ்ட்ராங். அண்ட் சிஎஸ்கே ஹோம் கண்டிஷன்ஸ், ஹோம் அட்வான்டேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைனல்ஸ் கலக்கலாக இருக்கும்.
ஓகே, கிரிக்கெட் அப்படின்னாலே பாலிடிக்ஸ் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கும், கிரிக்கெட்டில் டெஃபினட்டாக இருக்குது. பட் வெளிப்படையாக ரொம்ப பேர் பேசுறதில்ல. பட் அப்பப்போ மீடியா நாங்களாம் பேசிட்டு தான் இருக்கோம். பட் இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸையும் மீறி அதில் இன்வால்வே ஆகாமல் ஒதுங்கி இருந்து சாதிக்கிறது அப்படின்னா அது எம்எஸ் தோனி தான். அவர் அடித்த 148 வெர்சஸ் பாகிஸ்தான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 100ல் அது. அப்புறம் ஸ்ரீலங்கா கூட அடித்தது. அண்டு க்ளவ் ஒர்க் அப்படின்றதுக்குள்ளே ஸ்டம்பிங் பண்ணுவார். தோனி ரெவ்யூ சிஸ்டம்னு அம்பையர்ஸே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் நாலேஜ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மட்டும் கிடச்சிருமா? அவர் இவரை விட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் இருக்காங்க. தோனி வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு ஃபீல்டர் 2 ஸ்டெப் இப்படி வா 2 ஸ்டெப் அப்படி போன நேராக கையில் கேட்ச் போகும். இப்போ இவன் இங்கே தான் அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ ஒரு கீப்பர்னா மொத்த கிரவுண்டும் அவர் கண்ட்ரோலில் இருக்கும். ஃபுல் ஆங்கிள் அவர் கவர் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் பொசிஷன் டு சி த கிரவுண்ட் வந்து கீப்பிங் பொசிஷன்லேருந்து தான். எவ்வளோ கீப்பர்ஸ் இருக்காங்களே, டூஜான்லேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ கீப்பர்ஸ், ஆனால் இவரை மாதிரி பண்ண முடியலையே. மைண்டு தான் சார், அது டோட்டலாக மைண்டு தான். இப்போ தோனி பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது அவர் எனக்கு இது கொஞ்சம் கமர்ஷியல் டைலாக், ஏன்னா உள்ளே வரும்போது அவர் ஃபேமஸ் ஆனதே ஒரு ஹேர் ஸ்டைல்னால. உள்ள யாரா இந்த பையன் இப்போ இவ்வளோ ஹேர் ஸ்டைல் விட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சீரியஸ் பங்களாதேஷ் கூட ஆரம்பித்தார், கொஞ்சம் அது ஃப்ளாப் தான். நெக்ஸ்ட் சீரியஸ் பாகிஸ்தான் கூட வரும்போது ஆடல வைக்கலாமா வேணாமான்னு டவுட்டில் இருக்கும்போது சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போன்னு அந்த மேட்ச் அவரை வந்து ப்ரொமோட் பண்ணி 1 டவுன் கொண்டு வந்தாங்க. ஷேவாகும் தோனி அந்த மேட்ச் பாகிஸ்தானை சாச்சிருவாங்க வச்சு அடி செம்ம அடி அடிப்பாங்க. அந்த மேட்ச் தோனி 148. அந்த அடிக்கும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ளே அடுத்து ஸ்ரீலங்காவை போட்டு பெரட்டி எடுப்பார். நம்ம 183 நாட் அவுட். அதுதான் பெஸ்ட் இன்னிங் ஸ்டில் டேட் ஃபார் தோனி. அண்ட் இப்போ நான் ஐபிஎல்லையே திருப்பி வரேன். இதே மாதிரி கிரன்ச் சுச்சுவேஷன் ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் பஞ்சாப் கூட ஆடினாங்க. எங்கேருந்தோ மேட்ச் இர்ஃபான் பதான் ஓவரில் அடித்து தோனி கொண்டு வந்து அவர்லாம் அந்த மாதிரி ஒரு இது எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கவே முடியாது. அண்ட் அதே மாதிரி பெங்களூரில் ஒரு மேட்ச் கோரி ஆண்டர்சன் ஓவரை வந்து ஒரு 70 runs ஆஃப் 35 balls அடிப்பார் ஒரு மேட்ச் பெங்களூர் கூட. அந்த மேட்சும் இந்த சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க, மஸ்ட் வின் சுச்சுவேஷன். ஸோ இந்த வருஷமும் அதே சுச்சுவேஷனில் வந்து நின்றுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே, அதனால தான் நான் சொல்கிறேன் சிஎஸ்கே வெரி டேஞ்சரஸ் ஆன் May 18th. அதாவது மிஸ்டர் கூல், தோனினாலே மிஸ்டர் கூல். என்ன சுச்சுவேஷன்லையும் கிரிக்கெட்டர்ஸ், பெரிய கிரிக்கெட்டர்ஸே அவரை பார்த்து பிரமிக்கிறத இவ்வளோ காமாக இருக்க முடியுமா ஒரு கேப்டனால், ஒரு பிளேயரால் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி கூல் கேப்டன் தோனியே டென்ஷனாக நான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி டக்கவுட்லேருந்து உள்ளே வந்துட்டார், ஃபீல்டு வந்து அம்பையரோட சண்டை போடுறாரு. அந்த மாதிரி பார்த்துருக்கோம். யாரோ ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்து முன்னாடியே ஒருத்தர் இடிச்சிருப்பார், முஸ்தபிசூரா வேணுன்னே இடிச்சுட்டே பாரு சாரின்னு வேற சொல்லுவார். அதில் சிவாஜி ரஜினிலாம் தோத்துருவாங்க, அப்படியே ஆக்ட் பண்ணுவார். அது சார், அது ஹியூமன் நேச்சர் சார். யாராக இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜில் கூல் லூஸ் பண்ணிவிடுவோம். பட் எவ்வளோ நாள் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோன்றது தான் மேட்டர். தோனி அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும், அவருக்கும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுக்க தான் செஞ்சாகணும். ஒரு ஸ்டேஜில் வந்து அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ப்ரெஷர் மேட்ச்லன்னும் போது அது 1 or 2 times நாட் அ ப்ராப்ளம். பட் மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் த டைம் அவர் கூலாக தான் இருப்பார். அவர் ஏன் இருப்பார்னா பிளேயர்ஸை நம்பிடுவார். இப்போ உனக்கு இந்த ரோல் கொடுத்துட்டு நீ பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். எனக்கு உங்ககிட்டேருந்து ரிசல்ட் வேணும், நீ அதுக்கு உண்டான ப்ராசஸை பண்ணு, ரிசல்ட் தானாக வரும், நீ ப்ராசஸ்லேயே இருன்றது அதுதான் மேட்டர். ஸோ அதை அவர் நம்பும் போது அவர் கூல் லூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதை இங்கே கிரவுண்ட் ஆன் ஃபீல்டு காமிக்க மாட்டார், உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்லன்றது அது ஆட்டோமேட்டிக்காக இருக்க வேண்டியது இருக்கும். அவர் ஹோட்டல் ரூமில் எப்பவுமே டோர் திறந்தே இருக்குமாமே? ஆமாம், எனி டைம். ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனி டைம் யார் வேணால் போய் டிப்ஸ் என்ன வேணால் கேட்கலாம். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே சார், சரியான விஷயம் இல்லை. அது எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு அக்சசபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும் போது எல்லாருக்குமே. நீங்கள் அந்த பிடரி முடி சொன்னீங்களே, ஃபங்க் இல்லை, அது சிங்கத்துக்கு ஒரு பிடரி முடி இருக்கும்ல, அந்த ஸ்டைலில் வந்தார், அடித்து துவம்சம் பண்ணி கேப்டன்சியை கைப்பற்றி 3 கப்பு கப்பில் தான் வச்சிருக்காரு. ஆனால் 3 கப்லாம் இந்த மாதிரி ஒரு பிரில்லியண்டான மூவ். கடைசி ஓவர் டிஃப்ரெண்ட்டான போலருக்கு கொடுத்து பாகிஸ்தானை நொங்க விடுவார். அந்த ஃபஸ்ட்டு வந்து பால் அவுட், டைம் அவுட் அப்போ ஜஸ்ட் பேட்ஸ்மேன் அந்த பால், அது மற்ற பாகிஸ்தான் விக்கெட் கீப்பர் வந்து ஸ்டிக்கு எப்பயும் நிற்கிறாங்க. ஆனால் தோனி வந்து ஸ்டம்ப் பின்னாடி இருந்திருப்பாரு கரெக்டாக. ஸோ அது போலர்ஸ் கரெக்டாக தோனியை பார்த்து போட்டாங்கன்னா ஸ்டம்பில் போனாடும். அந்த மாதிரி திங்கிங்கில் தான் சார் தோனி சேவாக்லாம் போட்டு. ஆமாம், உத்தப்பாலாம் பாலே கையில் தொட்டுருக்க மாட்டார் மேட்ச்லாம், அவர்லாம் போலிங் போட்டிருப்பாரு. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் போயிருக்கு. நான் அந்த டைமில் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து போல் அவுட்னு ஒரு பிளான் இருக்குது, டை ஆனால் போல் அவுட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவர் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்காரு. பாகிஸ்தான் பண்ணியிருக்காது. ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா கம்ரான் அக்மல் எங்கேயோ இருப்பார், பால் எங்கேயோ போடுவாங்க. ஆனால் தோனி பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பிளான், ஸ்டம்புக்கு பின்னாடி இருந்தால் போலர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், என்னை பார்த்து போட்டாங்கன்னா ஸ்டம்பில் பட்டுரும்னு சிம்பிள் பிளான்.
பிக் ரிசல்ட், அவ்வளோதான். ஓகே, இது கடைசி சீசன் தோனி இதோட ரிட்டையர்ட் ஆயிடுவார். ரிட்டையர்ட் ஆல்ரெடி ஆயிட்டார். ஐபிஎல்லையும் இருக்க மாட்டார், ஒரு மென்டாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் என்னோட டெக்னிக்கல் கொஸ்டின் என்ன, நான் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் ஆரம்பித்த மாதிரி தான், பிடரி மாதிரி சிங்கம் மாதிரி முடி வச்சுன்னு வந்தார், அதே ஹேர் ஸ்டைலோட ஆடினாருக்கு. நான் அப்புறம் ஷார்ட்டாக கட் பண்ணி ஒரு டீசன்ட் கிரிக்கெட்டர் மாதிரி இருந்தார். அப்பயும் டீசெண்டாக தான் இருந்தார், பட் ஹேர் ஸ்டைலில் மறுபடியும் இப்போது எங்கே ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தா அதே மாதிரி வரம்படுறா அப்படின்னு சொல்கிறது என்ன, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன், அதனால் அதே மாதிரி வரன்ற ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று, இல்லை நான் கேப்டனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. டோர்னமெண்ட்டில் கேப்டன் தான் ஸ்டார்டிங்கில், அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னு ஓ பிளேயராகவே ஒரு 5 வருஷம் ஆடுவாரோ, ஏன் ஆடலாமே, ஏன்னா இப்போ 20 ஓவர்ஸ் கீப்பிங் பண்ணுறாரு, டைவ் அடிக்கிறாரு, ஸ்டம்பிங் பண்ணுறாரு. இவர் ஆடுற 20 பாலுக்கு இன்னும் 5 இயர்ஸ் ஆடலாமே, அப்படி ஒரு டவுட் இருக்குது. இல்லை சார் லாஸ்ட் சீசன் இதுதான். ஏன்னா இந்த சீசன் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் ஃபேன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ அதிகப்படுத்தினே இருக்கும். லாஸ்ட் ஓவர் அந்த 1 run to win இருக்கும்போது ஜடேஜா உள்ளே அனுப்பிட்டு நீ ரிட்டன் வந்துடு, நான் உள்ளே போகிறேன், அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபார் ஃபேன்ஸ். அதெல்லாம் சிலதெல்லாம் தோனி பக்காவாக பண்ணுவார் ஃபேன்ஸ்க்காக. இந்த சீசனும் நல்ல ஹிட்டிங் ஃபார்மில் இருக்கார். ஸோ நான் லாஸ்ட் 2 ஓவர் எனக்கு 10 பால் போடுறியா, 6 பால் போடுறியா, 4 6 3 6 முடிச்சுட்டு டீம் ஸ்கோர். அங்கே அந்த லாஸ்ட் 3 6ன்றது 20 ரன் சார். 20 ரன்ன்றது T20ல வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ்லாம் மேக் பண்ணுறாரு, இன்னுமே பண்ணிட்டு இருக்காரு, கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ ஆனால் கம்பல்சரி இது லாஸ்ட் சீசன் ஃபார் த ஃபேன்ஸ். ஆனால் ஃபைனல்ஸ் சேப்பாக்கில் சிஎஸ்கே வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும், யாருக்கும் டிக்கெட் கிடைக்காது, எல்லாரும் திருப்பி கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதான் டிக்கெட்ஸ். ஓகே, ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு ஒஸ்ட் கேப்டன்சி அப்படின்னு ருத்துவை திட்டேன் ஒரு இதில். உடனே எல்லாம் எப்பவுமே யூடியூப்பில் வீடியோஸில் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லையும் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டோனி வின் பண்ணால் டோனின்னுவீங்க, அவர் தான் ரீசன்னுவீங்க, தோத்தா ரித்துவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் பண்ணுறாரு அப்படின்னாங்க. ஆனால் நான் எதனால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணேன்னா, அவர் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண பயந்தார் ருத்து. டோனி நான் ஃபைனல் ஒரே கொடுப்பாரு. பட் இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேவோட ஒரிஜினல் கேப்டன் யார்? ருத்துராஜ் கெய்க்வாட் தான் சார். ஏன்னா வந்து யாரையும் கேமராக்காக இல்லை தோனி வந்து சும்மாலாம் அந்த மாதிரிலாம் சும்மா ஒரு பிளேயர் கிட்டலாம் கொடுக்க மாட்டார். அவர் கூட நிறைய ப்ராசஸ் போயிருக்கும், மைண்டை யோசிச்சிருப்பாரு. ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு இன்னொரு 10 years 12 years சிஎஸ்கே கூட ட்ராவல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட கொடுத்தது வந்து நல்ல விஷயந்தான். ஃபஸ்ட் இயர் சார் கேப்டன்சி, அவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸு, யாரோட ஷூஸை ஃபில் பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ஃபஸ்ட் சீசன் நல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் டவுன் ஆகும்போது பின்னாடி அவருக்கு என்ன கவலை இருக்குது, பின்னாடி ஒருத்தர் இருக்கார் ஸ்டம்புக்கு பின்னாடி, அவர் ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஸோ நோ ப்ராப்ளம்ஸ் சார். யாராக இருந்தாலுமே 1-2 மிஸ்டேக் பண்ண தான் சார் செய்வாங்க. இப்போ தோனியுமே நம்ம ஃபஸ்ட்டு அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் ஓவரில் நம்ம ஜோகிந்தர் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்தாரு. அன்னைக்கே அவர் விக்கெட் எடுத்துட்டாரு. அன்னைக்கு அவர் விக்கெட் எடுக்கலன்னா என்ன ஆயிருக்குன்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்தியாவில் உலகமே திட்டிருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அது வந்து 1 or 2 இப்போ நம்ம எடுக்கிற டிசிஷன் சில டைம்ஸ் வந்து ஹிட் ஆகிடும், சில டைம்ஸ் ஃப்ளாப் ஆகும். அது நம்ம பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிரிக்கெட், அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் கேப்டன்சி பொறுத்தவரைக்கும் ருத்துராஜ் நல்லாவே பண்ணியிருக்காரு. பிளேயர்ஸ் மேபி அவர் கொடுத்த டைமில் அவங்க மேபி ஃபெயில் ஆகிறவங்களே, அது ருத்துராஜ் மேலே நம்ம பழி போட முடியாது. அவர் நம்பி ப்ராசஸில் இருந்து இதுதான் பிளான்னு சொல்லி அந்த பிளேயரை பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைமில் அந்த பிளேயருக்கு ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கேப்டன்சி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட முடியாது. கேப்டன்சி ஃபெயிலியர்னா அவங்க இப்போ டாப் 3ல இருக்காங்களே, எப்படி இருக்கிறாங்கன்னு அது நம்ம அது கண்டிப்பாக யோசிக்கணும். டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் அந்த டைமில் கேப்டன் ரித்துவை. இந்த டைமில் வந்து ஓனர்ஷிப் பற்றியும் பேசி இப்போ ஷாருக் கான், பிரீத்தி சிந்தா, காவ்யா மாறன், இந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டிஸ்லாம் டீம் ஓனராக இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னல். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓனராக பார்க்கவே முடியாது. முதல்ல வருவார், இப்போது கொஞ்சம் ஏஜ் இருந்தாலும் வரதில்லை. சிஇஓ நம்ம காசி விஸ்வநாதன் சார் கூட மெயின் பாக்ஸ் விவிஐபி பாக்ஸ் எல்லாம் கிளம்ப, ஜஸ்ட்டு ஏதோ ஃபேன்ஸோட ஃபேன் தான். சிஎஸ்கேவோட ஜெர்சி கூட நான் போட மாட்டேன், சாதாரண டிஷர்ட் போட்டு வந்து உட்காந்து பார்ப்பார். ஸோ ஓனர் சைடு வந்து ப்ரெஷரே இருக்காது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அதனால தான் டோனி எது சொன்னாலும் கேட்டுக்கிறாங்களா, இல்லை டோனி எந்த சைடில் எது சொன்னாலும் கேட்டுக்கிற மாதிரி இருக்காரா? ஓனர்ஸ் வந்து ஃபுல்லாக ஒப்படைச்சிட்டாங்க தோனி கையில் டீமை. நீ சொல்கிற டீம் நான் எடுக்க போகிறேன், நீங்கள் ஆட வைக்க பிளேயர்ஸை ஆட வைக்க போகிறீங்க. அவர் சொல்கிற தோனியோட பாயிண்ட்டுமே என்னென்னா, ஆக்ஷனுக்குள்ளே போகிறோம், நம்ம பிளான் வந்து டாப் 4ல் போயிடணும், அதுக்கு உண்டான டீமை எடுக்கிறோம். டாப் 4ல் போயிட்டு அங்கேருந்து அது ஜாக்பாட், நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ, ஆனால் டாப் 4 போகிறதுக்கு எனக்கு இந்த டீம் வேணும்னு எடுக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய லீக் இது, கண்ட்ரி இது, வேர்ல்ட்ஸ்லேயே பெஸ்ட்டு ப்ரீமியர் லீக் இது தான். அங்கே இருக்கும்போது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் பிளேயர்ஸ்க்கு, மீடியா வருவாங்க, க்ரௌட் ப்ரெஷர் இருக்கும், இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிளேயர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த டைமில் தான் ஓனர்ஸும் கேப்டனோட பேக்கப் வேணும். இப்போ வந்து நீ அங்கே இப்போ சிஎஸ்கே வந்து ஒரு ஃபேமிலி என்விரான்மெண்ட்டுன்னு எங்கள் கிரிக்கெட்டிங் சர்க்கிளில் எல்லாருமே சொல்லுவாங்க. என்னன்னா பிளேயர்ஸ் உனக்கு இதான் வருமா, இதை செய், உனக்கு என்ன வருமோ அதை செய்யின்றது தான் சிஎஸ்கேவோட. நீ ஆடி என்ன இருப்ப,
நீ ஆடுறதுனா நீ ஃபுல்லாக ஆடுவ, நீ வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணுன்றது தான். ஆனால் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கும். இப்போ சிவம் துபேலாம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஷராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்கணும்னா அடிக்கிறார். அது வந்து பிளான். ஏன்னா சிவம் துபேக்கு ஸ்பின்னரை வந்து 4 ஓவர் ஆடினார்னா 4 ஓவரில் 50 ரன் 60 ரன் ஸ்பின்னரை மட்டும் அடிக்க செலக்ட் பண்ணியிருக்க, நீ அந்த வேலையை செய். அது ருத்துராஜோட வேலை வந்து மேட்ச் 20 ஓவர்ஸ் ஆங்கர் ரோல் கொண்டு போகிறது. ஸோ கிளியராக இருக்கும் பிளான்ஸ், இவங்களுக்கு இந்த ரோல்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து. நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, தோனி எந்த டீம்ல இருந்தாலும் அந்த ஓனர் அவர் சொல்றது கேட்பாங்களா? இப்போ நம்ம எந்த டீம்லயும் இல்ல. இப்போ ஆர்பிஎல் நான் ஏன் கேட்க வரேன்னா, கேஎல் ராகுல அவர் ஓனர் நேம் என்ன? நீங்களே உங்க வேலை கோயங்கா. ஆமா, உங்க வேலை தான் சொன்னீங்க, நான் சொல்லல. அவர் முன்னாடி டோனியை திட்டிருக்காரு தெரியுமா? ஆமா, டோனி. அதுதான் நான் கேட்கறேன். முன்னாடி டோனியே திட்டினவர் கோயங்கா வையாங்கா. அப்போ அதை பூனேவோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, அவங்க குவாலிஃபை ஆகிறது கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த வாட்டி எல்எஸ்ஜியும் அந்த ப்ராப்ளம் தான். ஸோ பிளேயர்ஸும் டீமும் பேடாக பண்ணும்போது ஓனர்ஸோட சப்போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து சிஎஸ்கே ஓனர்ஸு கிரேட் ஜாப். இவ்வளோ வருஷம் ஒரு 15 வருஷமாக கண்டிப்பாக அவங்களை சல்யூட் பண்ணி ஆகணும். தோனி கையில் ஃபுல்லாக ஒப்படைச்சிட்டாங்க, அவர் பார்த்துக்கிட்டாரு, 5 கப் அடிச்சிட்டாங்க. இப்போ 6வது கப் நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்ரீனிவாசன் சார் இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர், ஸ்ரீனிவாசன் சார் சிஎஸ்கேவோட ஓனர் மட்டும் இல்லை, அவர் ஃபுட்பால் டீம் எக்கச்சக்க டீம் இருக்கு அவருக்குள்ள. ப்ரொஃபஷனலான ஒரு ஓனர் அவங்கெல்லாம். ஜஸ்ட் ஒரு கிரேஸ்க்காக கிரிக்கெட்டில் அவர் ப்ரொஃபஷ்னலாக பக்காவான கோச்சிங்லேருந்து யங்ஸ்டர்ஸை உருவாக்குறது டிஃப்ரெண்ட் கேம்ஸில், நாட் ஓன்லி இன் கிரிக்கெட். டெஃபினட்டாக May 18 மே 18 அன்னைக்கு ஸ்குவாட் சிஎஸ்கேக்கு அந்த 11ல் யாரெல்லாம் இருக்கணும்? இப்போ மோயின் அலி இல்லை, அதுக்கு பதிலாக அந்த மார்க் கிளேசன் ஒருத்தர் இருக்காரு, மிச்சல் சாண்ட்னர் உள்ளே வருவார், சமீர் ரிஸ்வி பேட்ஸ்மேனாக உள்ளே வந்துடுவார். ஸோ இது சேஞ்ச் இருக்கும். அங்கே ஆர்சிபியில் வில் ஜாக்ஸுக்கு பதிலாக கிளென் மேக்ஸ்வெல் உள்ளே வருவார். ஆனால் May 18 ஒரு ஃபைனல் மாதிரி, ஃபைனல்னாலே தோனி தான். ஸோ சிஎஸ்கே கம்ப்ளீட் ஆர்சிபியை ஒன் சைடாக அடிப்பாங்க. பெங்களூரில் மேட்ச்சு, ஒன் சைடு மேட்ச்சு, பெங்களூரில் மேட்ச்சு. நம்ம சிவம் டூபே இருக்காரு, அவர் பேட்டில் எங்கே பட்டாலுமே 6 தான் அந்த கிரவுண்டில். ஸோ சிஎஸ்கே ஹை சான்சஸ் ஆஃப். அதுவும் ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டாக தொடர்ந்து தோத்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஆர்சிபி போலர்ஸ்க்கும் ஆர்சிபி கிரவுண்டுக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. நல்ல ஸ்டோரி இல்லை, அது கெட்ட ஸ்டோரி தான். ஸோ அதனால் சிஎஸ்கே கம்பல்சரி நல்லா பண்ணுவாங்க May 18. ஓகே, இன்னைக்கு மேட்ச் வந்து அபேண்டன் ஆனாலும் இந்த வீடியோக்காக வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. May 18 முக்கியமான டே. May 18 மட்டும் இல்லை வியூவர்ஸ், May 19 அதை விட மிக மிக முக்கியமான டே. எஸ், குமுதம் நியூஸ் 24x7 லான்ச் அன்னைக்கு வெகு பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. குமுதம் 75 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எங்கள் நிறுவனம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு மாபெரும் படிக்கட்டை தொட இருக்கிறாங்க. உங்கள் விஷஸோட இதுக்கு காரணமாக இருந்த அரவிந்த் சார், ரோஹிணி மேம், அருள் வலன் சார், அண்ட் அஃப்கோர்ஸ் அகிரா சார், அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டர்ஸ், தம்ப்நெயில் மேக்கர்ஸ், அப்லோட் இன்ஜினியர்ஸ், கேமரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குமுதம் சார்பாக நன்றி. தேங்க்யூ. வணக்கம். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ் அட் மணப்பாக்கம். For booking, contact 9564012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.